எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர்கள் பாஜகவில் சேர்ந்தால் அனைத்தும் ஆவியாகிவிடும் என்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தேர்தல் பிரச்சாரத்தில் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகின்றன. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் ஊழல் வழக்குகளுக்கு ஆன எதிர்க்கட்சித் தலைவர்கள் 25 பேர் பாஜகவில் சேர்ந்த நிலையில் 3 பேரின் வழக்குகள் முற்றிலுமாக முடித்து வைக்கப்பட்டு மற்றவர்களின் வழக்குகள் நிலுவையில் வைத்திருக்கப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய வழக்குகள் முடித்து வைக்கப்படுகின்றன. இவ்வாண்டு மட்டும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான 6 அரசியல்வாதிகள் பாஜகவில் சேர்ந்திருக்கின்றனர். ஊழல் வழக்குகளுக்கு பயந்து அதிகபட்சமாக அரசியல்வாதிகள் பாஜகவில் சேரும் நிலையில் அவர்களுடைய வழக்குகள் முடித்து வைக்கப்படுகின்றன. தெலுங்கு தேசம் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளிலிருந்து ஊழல் வழக்குகளுக்கு ஆளான அரசியல்வாதிகள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய வழக்குகள் முடித்து வைக்கப்படுகின்றன. 25 பேர் பாஜகவில் சேர்ந்துள்ள நிலையில் 3 பேரின் வழக்குகள் முற்றிலுமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்களின் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை நிர்பந்திக்கும் நிலையில் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்களுடைய ஊழல் வழக்குகள் முடித்து வைக்கப்படுகின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தி பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசியில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். பாஜகவில் சேர்ந்தவுடனே அவர்களுடைய ஊழல் வழக்குகள் உடனடியாக முடித்து வைக்கப்படுகிறது. எதன் அடிப்படையில் முடித்து வைக்கப்படுகிறது? இதனால பாஜகவுக்கு என்ன மாதிரியான ஆதாயம் கிடைக்கிறது சார்? இன்று வடமாநிலத்திலிருந்து பத்திரிகை பிரசுரிக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் இது சம்பந்தமான ஒரு புலனாய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அதில் எவ்வாறு 2014 பல்வேறு எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் மாறி பாஜகவிற்கு வந்த தலைவர்களுக்கு எதிரான வழக்குகள், இடி, சிபிஐ போன்ற அமைப்புகளின் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள், விசாரிக்கப்பட்ட வழக்குகள் நீர்த்து போக செய்யப்பட்டன, இல்ல முடித்து வைக்கப்பட்டன அவர்கள் பாஜகவிற்கு கட்சி தாவியதற்கு அப்புறம் அப்படின்ற ஒரு புலனாய்வு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்னன்னா, 25 தலைவர்கள் இது போல முக்கிய தலைவர்கள், நான் சொல்வது முக்கிய தலைவர்கள் 2014 காங்கிரஸ், என்சிபியிலிருந்து, சிவசேனாவிலிருந்து, ஒய்எஸ்ஆர்ல இருந்து, தெலுங்கு தேசம் கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், இந்த கட்சியிலிருந்தெல்லாம் மாறி வந்திருக்கிறார்கள் அப்படின்றத பட்டியலிடுறாங்க. அதுல முக்கியமாக 23 வழக்குகள் மேற்கோள் காட்டுறாங்க. அதுல 23 வழக்குகள்ல 3 வழக்குகள் முடித்து வைக்கப்படுகிறது. 20 வழக்குகள் ஒன்று விசாரணை நடைபெறாமல் நீர்த்து போக செய்யப்படுகிறது, இல்லைன்னா அப்படியே கிடப்பில போடப்படுகிறது அப்படின்ற புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதே போல 2014 அப்புறம் நடந்த இடி விசாரணையில் எப்படி 95% அரசியல்வாதிகளில் எதிர்கட்சியினர் மட்டும் 95% இருக்கிறார்கள் அப்படின்றதையும் அதுல பட்டிருக்காங்க. அதுல குறிப்பாக ஒரு உதாரணமாக அவர்கள் சொல்வது என்பது என்சிபி, அதாவது சரத்பவாருடைய கட்சியின் அவருடைய அண்ணன் மகனான அஜித் பவார், அவர் தலைமையில் தான் இன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சி உடைத்து தனியாக பிரிந்து போய் பாஜகவோடு கூட்டணியாக இந்தியாவாக சேர்ந்து வரைக்கிற பாராளுமன்ற தேர்தலில் களம் காண்றாங்க. அவர் தலைமையில் எப்படி பிரிந்து போவதற்கு முன்பும் பின்பும் எவ்வாறு வழக்குகள் கையாளப்பட்டது அமலாக்கத்துறையால் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட வழக்கை மட்டும் எடுத்து ஆய்வு செய்திருக்காங்க. அதில் இந்த அதாவது அந்த வழக்கு என்பது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாநில கூட்டுறவு வங்கி, மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் சம்பந்தமான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் 2019 இது சம்பந்தமான ஒரு ஆணை கூட அங்க இருக்கக்கூடிய பாம்பே ஹைகோர்ட்டில் இது சம்பந்தமான ஒரு ஆணை கூட இருக்கிறது. அந்த வழக்கில் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள், ஜெயந்த் பாட்டில், திலீப் ராவ் தேஷ்முக், மதன் பாட்டில், அதே போல என்சிபிஐல இருக்கக்கூடிய ஈஸ்வர்லால் ஜெயின், சிவாஜி ராவ் நலவாடே, இவர் போன்ற தலைவர்கள் எல்லோருமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதுல அவர்களுடைய பெயரும் அதுல அடங்கி இருக்கு. அந்த வழக்குல நீங்க அதோட கிரானாலஜி பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2019 அந்த வழக்கு சம்பந்தமாக பொருளாதார குற்றப்பிரிவு மகாராஷ்டிராவில் மும்பையில் இருக்கக்கூடிய அமைப்பு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. செப்டம்பர் 2019 அதாவது ஒரு மாதம் கழித்து உடனடியாக அமலாக்கத்துறை விசாரணை ஆரம்பிக்குது. வருடம் கழித்து அக்டோபர் 2020 இடி அதுல க்ளோஷர் ரிப்போர்ட், அதாவது முடித்து வைப்பதற்கான இதை அந்த பொருளாதார குற்றவியல் பிரிவு தாக்கல் செய்யறாங்க. அதை அமலாக்கத்துறை எதிர்க்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் அங்கே ஏற்படுகிறது. பொருளாதார குற்றப்பிரிவு அந்த வழக்கை முடித்து வைப்போம் என்று ஒரு வருடம் கழித்து அக்டோபர் 2020 சொல்லும் பொழுது அமலாக்கத்துறை அதை எதிர்த்து சேலஞ்ச் செய்கிறது.
ஏப்ரல் 2 வருடம் கழித்து ஏப்ரல் 2022 பவார் அவர்களை வந்து பேரை வந்து அதில் சேர்க்காமல் அது அந்த வழக்கு குற்றப்பத்திரிகையை வந்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்கிறது ஏப்ரல் 2022. ஒரு மாதம் கழித்து சிவசேனா வந்து இரண்டாக உடைகிறது. ஷிண்டே தலைமையில் ஒரு அணியாக பிரிந்து வந்து என்டிஏவுடன் சேர்கிறது. அக்டோபர் 2022 பாத்தீங்கன்னா இன்னும் வந்து தரவுகள் இருக்கிறது, இடி வழக்கு விசாரணையின் அடிப்படையில் வந்து விசாரிக்க வேண்டி இருக்கிறது என்று இடி தரப்பில் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. ஜூலை 2023 சரியாக ஒரு வருடத்திற்கு கழித்து பவார் வந்து அஜித் பவார் துணை முதலமைச்சராக என்டிஏவில் சேர்கிறார். அவருடைய சித்தப்பா சரத்பவாருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வெளியே வருகிறார். அதிலிருந்து ஒரு வருடம் கழித்து சரியாக அமலாக்கத்துறை அந்த வழக்கில் வந்து க்ளோஷர் ரிப்போர்ட், எந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை பொருளாதார குற்றவியல் பிரிவு வந்து சில வருடங்களுக்கு முன்பு தாக்கல் செய்த போது அதை அப்ஜெக்ட் செய்து அதை சேலஞ்ச் செய்ததோ அதே அமலாக்கத்துறை அஜித் பவார் அவர்கள் அவர்களுக்கு கட்சியை பிரித்து வெளியே வந்து என்டிஏவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜனவரி 2024 அதே வழக்கில் இரண்டாவது க்ளோஷர் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்கிறது. அப்போ இது அப்பட்டமாக ஒரு வழக்கில் வந்து இதே நிலைதான் வந்து பிரபுல் பட்டேலுக்கு எதிரான அந்த ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸும் வந்து ஏர் இந்தியா மர்ஜர் வழக்கையும் இதேதான் நடந்தது. அவருக்கு எதிராக தீவிரமாக வழக்கு வந்து முன்னெடுக்கப்பட்டது, சிபிஐ விசாரித்தது, இடியும் வந்தது. பின்பு இப்பொழுது வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிபிஐ தரப்பிலிருந்து பிரபுல் பட்டேலுக்கு எதிரான வழக்கில் வந்து க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்து அதை முடித்து வைக்கிறார்கள். அப்போ அப்பட்டமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை யார் மீதெல்லாம் இவர்கள் வைத்தார்களோ அவர்களை எல்லாம் வந்து பிஜேபிக்கு அணிமாறி ஒன்று கட்சியில் வந்து இணைந்ததுக்கு அப்புறம் அல்லது அவர்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய சரத்பவாருடைய என்சிபி அல்லது ஷிண்டேவனுடைய உத்தவ் தாக்கரேவனுடைய சிவசேனா இவர்களிருந்து பிரிந்து வந்து கலகம் செய்து பிரிந்து வந்து பிஜேபியினுடைய என்டிஏவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு வந்து வசதியாக வழக்குகள் ஒன்று முடித்து வைக்கப்படுகிறது இல்ல நீர்த்து போக செய்யப்படுகிறது என்பதை அப்பட்டமாக இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதை புலனாய்வு செய்துதான் ஒரு 25 தலைவர்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு அதில் 23 வழக்குகளை வைத்து ஒரு புலனாய்வு கட்டுரையை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் சார்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நான் மேலே குறிப்பிட்ட இந்த வழக்குல அந்த மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்கில் சம்பந்தப்பட்ட அஜித் பவார் இன்று பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அஜித் பவார் மீதுதான் கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை மோடி அவர்கள் நாக்பூரிலே ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது அங்கே வந்து வெளிப்படையாக இவர் போல ஒரு ஊழல்வாதியே கிடையாது, 70,000 கோடி ஊழலுக்கு சொந்தக்காரர் இவர் போல ஊழல் கரை பண்ணிட்டு ஒரு நபரை பார்க்க முடியாது என்று கடும் விமர்சனம் வைத்தது இதே அஜித் பவாருக்கு எதிராகத்தான். அதற்கப்புறம் வந்து 2 வாரங்களுக்குள்ளே வந்து அவர் கட்சியில் கலகம் செய்து வெளியே வந்து விட்டார். இன்று அவருக்கு எதிரான வழக்கு வந்து நீர்த்து போக செய்யப்பட்டு அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது அமலாக்கத்துறையால். அப்பட்டமாக நான் தலையீடு இல்லை என்று பிரதமர் சமீபத்தில் வந்து அறிக்கக்கூடிய பேட்டிகளில் அவர் பேசக்கூடிய பேச்சுகளில் சொல்கிறார். அமலாக்கத்துறையில் எந்த அரசியல் தலையீடும் செய்யவில்லை, ஒன்றிய விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுகிறது என்ற சொல்லக்கூடிய கூற்று, அவர் வைக்கக்கூடிய வந்து வாதம் என்பது எப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய் என்பதை வந்து அம்பலப்படுத்தும் விதமாகத்தான் வந்து நடைமுறையில் அவர்கள் அந்த ஈடியினுடைய செயல்பாடும் அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையும் ஊழல் குறித்தான வழக்குகளில் அவர்கள் எடுக்கும் நடவடிக்கையும் வந்து களத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.